கொடைக்கானலை சேர்ந்த டெடி கெனலை சேர்ந்த ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வகையை சேர்ந்த நாய் முதலிடத்தை பெற்றுள்ளது. அதன் பற்றிய ஒரு விரிவான செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். இங்கே மலர் கண்காட்சி, நாய்கள் கண்காட்சி வருடம் நடந்து கொண்டே இருக்கும். அதைத் தொடர்ந்து இந்த வருடத்திற்கான முதல் பரிசை ஜெர்மன் ஷெப்பர்டை சேர்ந்த மேக்ஸ் என்ற டெடி கெனலை சேர்ந்த நாய் முதலிடத்தை பெற்றுள்ளது. அதோட பல்வேறு நகரங்களிலிருந்து இங்க நாய்கள் கண்காட்சிக்காக பலர் கலந்து கொண்ட நிலையில இங்க இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் வகையை சேர்ந்த நாய் மிகச் சிறப்பாக இங்க உள்ள பார்வையாளர்களை கவர்ந்து முதலிடத்தை தற்றி சென்றது. அதுவும் இதே கொடைக்கானலை சேர்ந்த நாய் முக்கியத்துவம் வாய்ந்து இன்று பலரால் பார்வைக்கு உட்படுத்தப்பட்டு பலர்களது கவனத்தை ஈர்த்த அந்த மேக்ஸ் அப்படின்ற ஒரு டெடி கெனலை சேர்ந்த நாயை பற்றி இன்னும் சற்று நேரத்தில் பார்க்கலாம். கொடைக்கானல் நகர்பகுதி மட்டுமின்றி தரைப்பகுதிகளிலிருந்தும் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்ள பல்வேறு விதமான நாய்களை நாம் காண முடிந்தது. குறிப்பாக இந்த நாய்கள் கண்காட்சியில் ஜெர்மன் ஷெப்பர்ட் வகையை சேர்ந்த நாய் முதல் பரிசை தட்டி சென்றுள்ளது. தற்போது அதன் உரிமையாளருடன் இந்த நாய் எப்படி முதல் பரிசை தட்டி சென்றது, மேலும் அதற்கு எவ்வாறான பயிற்சிகள் கொடுத்து முதல் பரிசை தட்டி செல்ல வைத்தார் என்பது குறித்து விரிவாக கேட்போம். சார், உங்க நேம் சொல்லுங்க. உங்க நாய் முதல் பரிசு தட்டியிருக்கு, இதுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க தருணத்தை? சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்துல. இது டெய்லி நான் ஒர்க் அவுட் கொடுக்குறேன். ஒரு 1 hour அதோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அதுக்கு கோம்பிங் பண்றேன். டெய்லி அது வாக்கிங், எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் பேசிக்கா அது கூட ஒரு டெய்லி மார்னிங் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த ஒர்க்கே கண்டினியூ பண்றேன். இப்போ இதோட நான் ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுறேன். லாஸ்ட் இயர் நான் கலந்துக்கிட்டேன். இந்த வருஷம் இந்த வாய்ப்பை கொடுத்த கொடைக்கானல் டாக் ஷோ உறுப்பினர்களுக்கும் இந்த கொடைக்கானல் பிரைன் பார்க்கை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். தற்போது இந்த நாய் கண்காட்சியை காண வந்திருந்த சுற்றுலா பயணிகளிடம் இந்த நாய்கள் கண்காட்சியானது அவர்கள் எப்படி கவர்ந்தது